தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சிலமலை கிராமத்தில் பாழடைந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்த இளைஞரை உள்ளூர் மக்களின் உதவியோடு பேரிடர் மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். காசினி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மதுரைவரின் தெருவை சேர்ந்தவர் தங்கப்பாண்டியன், வயது 26. இவருக்கு திருமணமாகி 10 மாத கை குழந்தை உள்ளது. சரிவர தொழில் எதுவும் இல்லாத கூலி தொழிலான இவர் சிலமலையில் திருமணம் முடித்தவர். கடந்த சில நாட்களாக சிலமலையில் பட்டாளம்மன் கோயில் திருவிழாவுக்காக தனது மாமியார் வீட்டுக்கு ஒரு வருகை தந்துள்ளார். இங்கு இந்த சூழலில் நேற்று கோவில் அருகே உள்ள பாலடைந்த சுற்றுச்சுவர் எதுவும் இல்லாத கிணற்றில் விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது. இவரது உறவினர்கள் கிணற்றில் விழுந்ததை கண்டு உடனடியாக போடிநாயக்கனூர் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு பேரிடர் மீட்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்து சுமார் 100 அடி ஆழம் உள்ள கிணற்றில் அவரை தங்கப்பாண்டியை தேடி பார்த்த பொழுது சுமார் 15 அடி ஆழத்திற்கு சகதியும் சேரும் சகதியுமாய் உள்ளதால் இரவில் மீட்பு பணி சரிவர நடைபெறாமல் உள்ளதால் மீண்டும் காலை 6 மணியிலிருந்து மீட்பு பணி தொடர்ந்து வந்துள்ளது. ஆனாலும் இதுவரை தங்கப்பாண்டியை முழுவதும் தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தேனி மாவட்டம் பூதிப்புறம் அருகே இருந்து உள்ளே நீச்சல் வீரர்கள் சிலரை வரவழைத்து உள்ளே தங்கப்பாண்டியை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்ட திமுக வடக்கு மண்டல செயலாளர் தங்கத்தமிழ் செல்வன் சம்பவத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியை பார்வையிட்டு வருகிறார். இவர் தனது குடும்பத்தினரிடம் ஏற்பட்ட தகராறு காரணமாக கிணற்றில் விழுந்தாரா அல்லது குடிபோதையில் விழுந்தாரா என்று காவல்துறையில் விசாரணை செய்து வருகின்றனர். தங்கப்பாண்டியின் உடலை தீவிரமாக தேடும் முயற்சியிலும் மீட்பு முயற்சியிலும் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காசி, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.